ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான்னா அவன் எப்படி வாழ்கிறான், அவனோட வாழும் விதத்தை வச்சு தான் அவனை நல்லவனோ கெட்டவனோன்னு சொல்லுவாங்க. பெண்களோ ஆண்களோ எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது நல்லதாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு நேராமல் ஒரு விஷயமும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம மிஞ்ச உலகத்தில் எந்த சக்தியாலையும் முடியாது. ஆண்டவன் நிச்சயம் அருள் செய்வான். இது உண்மை. என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எத்தனை காலம் வாழ்ந்தான்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்வாங்க. ஆடா என்னடா அவங்க வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாது. எப்படி ஒன்றாவும் வாழக்கூடாது. இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து காட்டுங்க. கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா நம்ம மிஞ்ச எந்த சக்தியாலையும் முடியாது. ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாது. எப்படி சொல்கிறாங்க சொல்லட்டும். எப்படி சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா, அதுதான் விஷயம். நல்லதையே பேசணும், நல்லதையே சொல்லணும். நீங்கள் முன்ன போகிறீங்க, போகும்போது ஐயோ இவங்க என்ன இப்படி வாழ்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. இவங்க மாதிரி வாழணும்னு சொல்லணும். நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டுவீங்களா? அப்படி வாழ்கிறதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு என் வாழ்க்கை அனுபவங்களும் சரி, இருக்கிற விஷயங்களும் நாட்டு நடப்புகளும் சரி, நல்ல விஷயங்கள் எதுவோ அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். பெரியவங்க ஒன்று சொன்னால் அது சரியாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு சொந்த பந்தம் இல்லாத வீடு வெறுத்தி போயிடும். ஒரு சின்னவங்க பெரியவங்க நல்லவங்க கெட்டவங்க ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அப்போது அவங்க மனசு குளிர்ந்தால் நம்ம வீடே சுபிட்சமாயிடும். நான் சொல்கிறது உண்மையை தானே? உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்க. பாய். இந்த நாள் இனிய நாளாகட்டும். டேக் கேர்.